மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். இப்போ எல்லாருமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி. ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா குரு பெயர்ந்து ஒரு கட்டமாக போகிறார். அப்போ ஒரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், ஏற்றங்கள், தாழ்வுகள் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுக்குறார். அப்போ இந்த நேரத்தில் 2026 குரு பயிற்சி நடக்க போகுது. சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை குரு பகவான் தர இருக்கார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு அப்படின்றது வந்து இப்போ லாப குருவாக இருந்தார். லாப குரு அப்படின்னு இருந்து இந்த குரு பகவான் சில தொந்தரவுகளையும் கொடுத்துட்ருந்தார். நிறைய நற்பண்புகளை கொடுத்தாங்க, ஒரு சில தொந்தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் மாறி பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்க போகிறார். ஆனால் பேர் விரய குருன்னு வச்சுருக்கிறாங்களே அப்படின்னா லக்னத்துக்கு அல்லது சிம்ம ராசிக்கு 12 குரு இருக்கிறனால விரய குரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த விரய குரு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறார்? பேர்லேயே இப்படி சொல்கிறீங்க, ஒரு நல்லது கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை கொடுப்பார். எதில் பார்த்து இருந்துக்கணும், எது நல்லதை கொடுக்குறாரு, சந்தோஷப்படுற வேண்டிய சமாச்சாரங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குரு பகவான் அப்படின்றது விரயத்தில் ஏறி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி விரயம் ஏறி இருக்கார் அப்படின்ற ஒரு பாயிண்ட். 5ஆம் அதிபதி அப்படின்னா குழந்தைகள், ஆசா பாசங்கள், எதிர்பார்ப்புகள், நினைப்புகள், காதல், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? விரயம் ஏறிடுச்சு அப்படின்னு. இது வந்து ஒரு வகையில் கெட்டது அப்படின்னாலும் நல்லது என்ன மாதிரியான இருக்கிறது சொல்லுவோம். அப்போது குரு பகவான் அப்படின்றவர் இந்த சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதினு பார்த்த மாதிரியே 8ஆம் அதிபதியும் கூட. அப்போ இந்த 8ஆம் அதிபதி ஆகும் பொழுது அவர் விரயம் ஏறுவது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றோம். சரி, இப்போ இந்த நேரத்தில் குரு பகவான் அப்படின்ற விரயம் ஏறி விரயஸ்தானத்தில் என்ன மாதிரி விரயத்தைன்னா நல்ல விரயத்தை கொடுக்க போகிறார். நல்ல விரயத்தை கொடுக்க போகிறார் அப்படின்றோம். என்ன மாதிரியான நல்ல விரயம்னாலே வந்து கெட்டது தானே அப்படின்னா இந்த இடத்துல நல்ல விரயம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கணும்னா பாருங்கள், இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கார். 5ஆம் அதிபதி உச்சமாகும் காலம் உங்களுக்கு நன்மை. அட் தி சேம் டைம் உங்களுக்கு மட்டுமே வாய்ச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு மட்டுமே அப்படின்னா அவர் உச்சமடையும் பொழுது விரயமாகிறார். அப்போ உச்சம் ப்ளஸ் விரயம் இது ரெண்டும் கலந்து நடக்க போகுது. அப்போ என்னென்னா ஒரு விரயத்தை கொடுத்து ஒரு நன்மையை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். விரயம் உண்டு, விரய குரு விரயத்தை கொடுப்பார். சுபர், முழு சுபர் அப்படின்னு சொல்கிறவர் தான் குரு. அப்போ சுப விரயங்களை கொடுப்பார். அது ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயம். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி. இந்த பூர்வ புண்ணியங்கள் அப்படின்றதுக்காக ஒரு சில விரயங்கள் நடக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இந்த சந்திரன் சிம்மத்தில் இருக்கின்ற சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்கன்னா குழந்தைகளுக்காக வங்கியில் கடன் பெறலாம். குழந்தைகளுக்காக வங்கியில் கடன் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்படிப்புக்காக எஜுகேஷன் லோன் ஏதாச்சும் எடுக்கிறோம் குழந்தைங்களுக்காக அப்படின்னா அது நன்மை இந்த நேரத்தில் வந்து சேரும். ஸோ முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து வங்கிகள்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பூர்வ புண்ணியங்கள் விரயமானாலும் அதனால் நன்மைகள் உண்டு. அப்போ பூர்வ புண்ணியங்கள் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்சது. தாத்தா பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சொத்துக்கள் வச்சுருக்காங்க. அந்த சொத்துக்கள் வந்து நமக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அதை விற்க முடியல அப்படின்னும் பொழுது அந்த தாத்தா பாட்டி வகையில் வந்த நம்ம சிம்ம ராசி பேரர்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அது விற்று பணமாக கைக்கு வரும்
பூர்வ புண்ணியங்க, அந்த பூர்வ புண்ணியம் பாக்கியம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் விரயம்னாலே கெட்டது தானே அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு பாத்தியப்பட்டாலும் அதனால் நன்மை கிடையாது. அந்த இடத்த நீங்கள் விற்றுட்டு வேறு ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்லது. விரயமாகணும், அப்போ 5ஆம் இடம் விரயமாகணும். அப்போ வெளிநாடுக்கு போய் எங்கள் குழந்தைங்க படிக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைன்ற 5ஆம் இடம் மறைஞ்சிருது. அதாவது நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, தூரதேசத்தில் இருக்காங்க, அவங்க சம்பாதிச்சு வர்ற காசு நமக்கு அனுப்புவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ உச்ச குரு கை கொடுக்காமல் விடமாட்டார், கொடுப்பார். அதே மாதிரி வெளிநாடு போய் படிக்கிற பசங்க அப்படின்னாங்கன்னா, படிக்கிற பசங்க இருந்தாலும் அவர்களுக்கு வெளிநாட்டிலேயே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வெளிநாட்டு வருமானங்களால் நன்மை உண்டு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம், நான் சொன்ன இந்த விஷயத்துலலாம். அடுத்து நம்மளுடைய ஆசை நிறைவேறத்துக்கு ஒரு விரயத்தை கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு வண்டி ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா இந்த வண்டியை விற்று வர்ற காசில் நிலம் வாங்கலாம் அப்படின்றது. அப்படி இல்லை அந்த இடத்த ஃப்ளாட்டையோ வீட்டையோ வாங்க போகிறோன்னா ஹவுசிங் லோன் போட்டு அந்த காசை எடுத்து ஹவுஸை பில்ட் பண்ணலாம். ஆக இந்த மாதிரி கவர்மெண்ட் மற்றும் வங்கிகள்லேருந்து நீங்கள் பெறுவது அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். அப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அப்போ கெட்ட விஷயங்கள் இல்லையா அப்படின்னா உடல் நலத்தில் கவனம் தேவை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன சில பிரச்சனைகள் தலை தூக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹார்ட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஹார்ட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உண்டான பேலியோ ஃபுட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் பண்ணிக்கிறது, சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் அதிபதி 12ஆம் வீடு செல்வது அமோகம், நல்லது, அப்படி இப்படின்மைங்க, நல்லா குட். ஆனால் 8ஆம் அதிபதி உச்சமாகக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்குது. 8ஆம் அதிபதி அப்படின்னா நமக்கு வர்ற மன கஷ்டங்கள், சங்கடங்கள், எதிர்ப்புகள், கோர்ட்டு கேஸுகளில் வழக்குகளில் தீர்ப்பு வராமல் எதிர்கட்சிகளுக்கு தீர்ப்பு நல்லபடியாக வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் நம்மளை எது பாதிக்குமோ அந்த விஷயங்கள் தான் 8. அது உச்சமடையும் பொழுது கோர்ட்டு கேஸு இருந்தால் இந்த ஒரு வருஷம் தள்ளி போடுறது நல்லது. கோர்ட்டு கேஸு மன சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் சண்டைகாரங்காலையே விழுந்துடுறது நல்லது. இந்த வருடம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. குரு பெயர்ச்சி நடந்தாலும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இது நடக்கும். அதே மாதிரி இந்த குரு பகவான் சனிக்கு வீடு கொடுத்துருக்கார். இந்த லக்னத்துக்கு சனி பகவான் 8ஆம் அதிபதி ஆகிறார் அப்படின்றத, 7ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி ஆகிறார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 6னா எதிரி, அப்போ விரய குரு உச்ச குரு எதிரியை பார்க்கிறார், 7ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரவும் போகவும் இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க குரு 12ல் இருந்தாலும் இந்த உச்ச விரய குரு தன்னுடைய 4ஆம் வீடு அப்படின்ற இடத்த பார்க்குறாங்க. 4ஆம் வீடுன்னா அசையும் அசையா சொத்துக்கள், தாய் வீடு, தாய் பாசம், இதெல்லாம் சொல்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாயின் உடல் நலத்தில் சிறு கோளாறுகள் உண்டாகும். தாயினுடைய ஜாதகப்படி நல்ல தசாபுத்திகள் நடந்தால் மீண்டு வருவார்கள், அல்லது வயது மூப்பு காரணமாகவோ ஆயுள் ஸ்தானாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதியினுடைய திசை நடந்தாலோ அவர்களுக்கு கர்மகாரியங்கள் செய்வது உண்டாகும். இல்லை நடுத்தர வயது தான் இருக்குது சிம்மத்துடைய அம்மா அப்பாவுக்கு அப்படின்னா சில தொந்தரவுகள் கொடுக்கும், மருத்துவமனை செலவை கொடுக்கும். ஆக சிம்மராசிக்காரங்கள் அம்மாவுக்காக சில மருத்துவமனை செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு மைனஸ் பாயிண்டாகவே நான் பார்க்கிறேன்.
அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது, விரய குரு சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சுகங்கள் உண்டு விரயத்திற்கு பின். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு சுகஸ்தானம் அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல சுகஸ்தானம் லக்னத்துக்கு நாளை, ராசிக்கு நாளை குரு பார்ப்பதால் விரயங்களுக்கு பின் உச்ச குரு பார்க்கும் காலம் 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்ப்பது அப்படின்றது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்து, ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, விற்கிறது, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சற்று கவனத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் அப்படின்றத சொல்கிறோம். வண்டி மேன்மேலும் சேரும், சொத்துக்கள் அதிகமாகடியாக வாங்க நேரும், எல்லாம் ரைட்டு. சரியான சொத்துக்களாக தாய் பத்திரத்திலிருந்து லேண்ட் டீட்லேருந்து எல்லா விஷயத்தையும் சரிவர பார்த்து அந்த சொத்தை வாங்குவது அப்படின்றது சிம்மத்திற்கு நல்வழிகாட்டும் ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றோம். அதே மாதிரி அந்த சொத்து வாங்கிட்டோங்க, நல்லா இருக்குது, நல்ல எல்லாத்தையும் அலசி பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னா குட். அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னா இந்த ஒரு வருடம் அந்த சொத்து, ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, அந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் போய் இருக்க முடியாத மாதிரி தூரமாக வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து பூட்டியே வச்சுருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதை ரெண்ட்டுக்கு விட்டால் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த ரிட்டர்ன்ஸ் வர்றதில் கொஞ்சம் சிக்கல்கள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு. ரிட்டர்ன்ஸ் வந்தால் விரைய குரு வேலை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு அர்த்தம். ஒரு இடத்துல போய் முடக்கத்தை கொடுத்துருவார் இந்த குரு. முடக்கத்தை கொடுத்துருவார். குருன்னா பணம் இல்லைங்களா, பண முடக்கம், மருத்துவமனை செலவு பண்ணுறது, கோர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுறது, ஃபைன் கட்டுறது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல்வாதிகளாக இருந்தால் சற்று சிரமமான காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் சிம்மராசிக்காரங்க தண்ணி வரி, சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி, எல்லா வரி, தொழில் வரி முதற்கொண்டு எல்லா வரியும் சரிவர கட்டியிருக்கீங்களான்னு பார்த்து, கட்டலைன்னா கட்டாயம் கட்டிடுங்க, அதுதான் நன்மை. இப்போ உங்களுக்கு விரயம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரி ஐடி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி காசை கொடுத்து வச்சுருங்க. அது ஒரு விரயமாக போயிடும், அது நல்ல விரயமாகவும் மாறிடும். அப்புறம் குழந்தைகளுக்கு அப்போ விரையாதிபதியும் குழந்தைக்கு உண்டான 5ஆம் அதிபதியும்ன்றனால குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பு வருது அப்படின்னா இந்த சிம்மராசிக்காரங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதால் அதில் விரயமும் உண்டு, நன்மையும் உண்டு. அப்போ இந்த மாதிரி சுப விரயங்களை குரு பகவான் கொடுக்க இருக்கார். அப்போ நீங்கள் வரி கட்டுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே கட்டுங்க, அது ரொம்ப நல்லது. விரயத்தை நம்மளாவே முன் வந்து பண்ணிட்டோம்னா அவர் மேற்கொண்டு விரயத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்றது மைண்டில் ஏற்றிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்புறம் குரு பகவான் 4ஆம் வீடு வண்டி. ஸோ வண்டி வாங்கினோடனே ஃபுல்லாக செக்கப் பண்ணி எல்லாம் பண்ணி நல்லபடியாக வண்டி வாங்குங்க, செகண்ட்ஸில் வண்டி வாங்காதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? அடுத்தபடியாக லக்னத்துக்கு 6ஐ பார்க்கும் குரு. 6ன்னா எதிரி ஸ்தானங்க. விரய குரு எதிரி ஸ்தானத்தை பார்க்குறார். எதிரிகளுக்கு விரயமாகும், எதிரிகளுக்கு விரயமாகும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே வராமலே உங்களை எதுக்க முடியாது அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுடைய பொற்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிரிகளால் வரும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் சற்று கம்மியாகும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது கம்மி ஆகும். ஒரு சைடு வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுற பாருங்கள், அல்லது கோர்ட்டு கேஸு அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமரசம் பண்ணிட்டு போக பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக விளையும். அப்புறம் லக்னத்துக்கு 6 கடன். ஸோ கடனை வந்து பார்த்திங்கன்னா விரைய குரு பார்க்குறார். ஸோ கடன் ஒரு இடத்துல வாங்கி ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்ற நிலை இந்த ஒரு வருடம் இருக்குது. ஆக கடன் வாங்காமல் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதோ, மருத்துவமனை செலவை பார்த்துக்கிறதோ, இது மாதிரி விஷயங்கள் கடன் வாங்காமல் பண்ண முடியும்னால் மிகுந்த நல்ல காலம் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அப்படின்றோம். அப்புறம் ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிங்கன்னு ஃபஸ்ட்டே சொன்னோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நின்னே வேலை பார்க்க வேண்டிய ஆளுங்களாக இருந்தால் நல்லா செக் பண்ணுங்கள், உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்து சனி பகவான் இருக்கிற
மீனத்தை வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக விரய குரு பார்க்கிறார். தொழில்காரகன் உங்களுடைய 6 7க்கு அதிபதி, உங்களுடைய 6 7க்கு அதிபதி 8ஆம் வீடு போயிருக்கார். அந்த 8ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு. அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டாளிங்க பக்கம் ஒர்க்கர்ஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களால சிக்கல்கள் மனசங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது இடத்துக்கு நம்ம போயிட்டோம் வேலைக்கு அப்படின்னு போனீங்க, மாற்றங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் உண்டான மாற்றங்கள் இருக்குது. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, நின்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு இடத்துல வேலையை தேடிட்டு நில்லுங்க. தேட முடியாத சூழல்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நேராக இங்கே தான் உங்களை பார்க்குறார். 6ஆம் வீடுன்றது வேலை, நம்ம வேலை பார்க்குற இடம். அங்கே விரய குரு பார்க்கும் பொழுது நமக்கு வேலை இழப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்படி வேலை விட்டுட்டோம் அப்படின்னா அதை விட நல்ல வேலை கிடைக்கும். அடுத்த 9 10 வருகின்ற அந்த செப்டம்பர் அக்டோபர் மாதம் கழிச்சு அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 9ஆம் வீட்டை பாக்கிய வீட்டை பார்க்கும் பொழுது குரு பகவான் 8ஆம் வீட்டை 4ஆம் வீடு 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரய குரு அப்படின்றது வந்து 8ஆம் அதிபதியே 12ஆம் வீடு போகிறது நல்லதுன்னு பார்த்தோம். அந்த அவருடைய வீட்டை அவரே பார்க்கறனால இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்த்து இருந்துக்கிறது நல்லது. ஸோ வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ வேலையில் மாற்றங்கள் இருக்கும். வேலையில் நல்ல மாற்றங்களாக இருக்குமா இல்லை கெட்ட மாற்றங்களாக இருக்குமா அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகம்தான் சொல்லும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிற சுக்கிர பகவான் மற்றும் 8ஆம் அதிபதின்னு சொல்கிற குரு பகவான் உடைய தசை. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிற இந்த செவ்வாய் பகவான். அப்போ குரு செவ்வாய் சுக்கிரனுடைய தசா புத்திகள் நடக்கும் காலங்களில் இந்த காலகட்டத்தில் நடந்தால் நான் சொன்ன மைனஸுகள் அதிகமாக நடக்கும். உங்களுக்கு ப்ளஸ்ஸுகள் நிறையா இருக்குது. அப்படி மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸை ப்ளஸ்ஸாகிக்க வேண்டிய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிவினுடைய முடிவுக்கு வந்தோடனே பரிகாரத்தை சொல்லாமல் போனால் நல்லா இருக்குமா? அப்போ வந்து பரிகாரத்தை சொல்லிடுவோம். அப்போ 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் வீடு சிறக்க வேண்டும், விரய குரு தானே, அப்போ கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார். அப்படின்னால 4ஆம் வீடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகன் அப்படின்றோம். ஸோ முருகன், அதுவும் நிலத்தில் இருக்கிற முருகன், வல்லக்கோட்டை முருகனாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தாய் ஸ்தானம், வீடு வாகனம் வண்டி இந்த ஸ்தானத்தில் பிரச்சனைகள் இருக்குது, இனிமேல் நல்லது நடக்கணும் அப்படின்றவங்க இந்த குரு பகவான் பயிற்சிக்கு பின் நடக்கிற காலகட்டங்களில் நல்லது தேவைப்படுறவங்க இந்த முருகனுடைய அருளை பெறணும் அப்படின்றது சொல்ல வர்றோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறது, கிருத்திகை விரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பலன் தரும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வர்றோம். ஸோ வல்லக்கோட்டை முருகனை வழிபடுங்க, ரொம்ப நன்மையே நடக்கும். அடுத்தபடியாக 6ஆம் வீடு வேலை ஸ்தானத்தை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதாலையும் நீங்கள் என்ன சாமியை கும்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பிட வேண்டியது குச்சனூர் சனீஸ்வர பகவான். ஸோ குச்சனூர் சனீஸ்வர பகவானை கும்பிடுங்க, ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க, அது மேலும் நன்மையை பயக்கும். அதே மாதிரி திருவிடை மருதூர் போயிட்டு வர்றது மிகுந்த நன்மை கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அப்புறம் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பதால் திடீர் பண உறவுகள்லாம் கொடுக்குற இடத்துல விரயங்களும் உண்டு அப்படின்றனால அந்த இடத்த 8ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடணும், இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றோம். ஸோ இஷ்ட தெய்வ வழிபாட்டை அதிகம் பண்ணுறது, திருவிடை மருதூர் போயிட்டு வர்றது, வல்லக்கோட்டை முருகன் மற்றும் முருகனுடைய பக்தி பாடல்களை கேட்கறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.